ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு சில நிமிடங்கள்லேயே தன்னுடைய உயிரை விட்ட ஒரு தாயாருடைய மரணத்தை எண்ணி அந்த நடிகர் அழுது புலம்பி, என்னுடைய பிறந்த நாளை இனி எந்த காலத்திலும் கொண்டாட முடியாத அளவுக்கு என் தாயுடைய உயிர் பிரிந்திருச்சென்று வேதனைப்பட்டு அழுகிற காட்சி அந்த நடிகருடைய குடும்பத்தாரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் பெரிய நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குங்கிற செய்தியை இப்போ வலைதளங்களில் வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நடிகர் யார், அவருடைய நிலை என்னங்கிறத பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நடிகர் கிங்காங்கிறவர் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், நல்ல சிரிப்பு நடிகர். அந்த கிங்காங்குடைய தாயார் காசி அம்மாள் தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாலை 1:30 மணிக்கு தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நடிகர் கிங்காங்குடைய பிறந்த நாளுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகனை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு சில நிமிடங்களில் அவங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு, மாரடைப்பு வந்திருக்கு, மரணம் அடைஞ்சிட்டாங்க. தமிழ் திரையுலகில் காமெடி நடிகராக வலம் வர்ற அந்த கிங்காங்கு கடந்த 1988ஆம் ஆண்டு வெளிவந்த நெத்தேடிங்கிற படத்தில் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. அப்போ அவருக்கு வயசு 17. வயசு 17 இருந்தாலும் உயரத்தில் மிக குள்ளமாகவும் முகபாவங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருந்ததுனால அவர் பிரபலமாக ஒரு சிரிப்பு நடிகருக்கு பொருத்தமாக இருந்தது தான் குறிப்பிடத்தக்கது. ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு நடித்து அசத்திய கிங்காங்கு நடனத்திலும் கில்லாடியாக இருந்து வந்தார். இவருடைய நடன அசைவுகள் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டுச்சு. சில ஆண்டுகள் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கால தவித்து வந்த அந்த கிங்காங்கு பல ஊடக செய்திகளிலும் தன்னுடைய சிரமத்தையும் வெளிப்படுத்தி வந்தார். அவர் வடிவேலுவோட இணைத்து போக்கிரி படத்தில் நடித்த அந்த காட்சி, தன்னிலாரியில் ஓட்டுநராக வர்ற இவர் வடிவேலோடு சேர்ந்து செய்கிறோம் அளப்பற அந்த காமெடி அட்ராசிட்டியை பார்த்து சிரிக்காத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அந்த படம் கிங்காங்கிற்கு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு. இதனைத் தொடர்ந்து தமிழில் அடுத்தடுத்த பட வாய்ப்பை நிறையா பெற்ற கிங்காங்கு பாலிவுட்லேயும் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுவும் தன்னுடைய முதல் படத்திலேயே ஷாருக்கானோட இணைஞ்சு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு குட்டி வேடத்தில் நடிச்சிருந்தார் கிங்காங்கு. இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்குது. இந்த நிலையில் நடிகர் கிங்காங்கு இன்றைக்கி தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு முடிவெடுத்த நிலையில் அவர் தாய் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு சில நிமிடங்களில் உயிரிழந்தாருங்கிறது தான் பெரும் சோகமாக இருக்குது. அவருடைய தாய் மரணமடைந்ததை கிங்காங் பெரும் சோகத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி புலம்பு அழுகுறாரு. அதிகாலை 12:30 மணிக்கு கிங்காங்குக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த அவரது தாய் காசி அம்மா சற்று நேரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்திருக்கிறாருங்கிறது தான் வருத்தமான செய்தியாக இருக்குது. தனது பிறந்தநாள் அன்றைக்கே தன் தாய் இறந்ததால் நடிகர் கிங்காங் மிகுந்த சோகத்தில் இருக்கிறார். காரணம், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பிய இந்த தன்னுடைய தாய், தனக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்த ஆசி வழங்கியிருந்த தாய் தன்னுடைய பிறந்த நாளை தனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு மிகுந்த அவரோட நள்ளிரவு 12:30 மணிக்கு தேதி பிறந்த உடனே சந்தோஷமாக வாழ்த்து சொன்னாங்க. சொல்லிய சில நிமிடங்களிலேயே அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது மிகப்பெரிய இழப்பு, சோகங்கிறத விட இனி தன் வாழ்நாள் முழுக்கவே பிறந்தநாள் கொண்டாட விடாத அளவுக்கு இந்த சூழல் அமைந்துருச்சு. என் பிறந்த நாளை விட என் தாயோடைய இறந்த நாள் துக்கமானது தானே அப்படின்ட்டு சொல்லி புலம்பி அழக்கூடிய இந்த கிங்காங்கிற்கு அவருடைய உறவினர்கள் ஆறுதல் சொன்னாலும் அவருடைய மனது சமாதானம் ஆக மறுக்கிறதா சொல்கிறாங்க.
தன் தாயை இழந்து வாடும் கிங்காங் அவர்களுக்கு நம்ம சேனல் மூலியாக ஆறுதல் சொல்கிறோம். நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.